நீங்க போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. போனவொன்னு என்ன பண்ணுவான்? இப்ப போனவொன்னு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அப்படியே நம்மளுக்கு இங்க வச்சு அங்க வச்சு இங்க வச்சு பார்ப்பான். எந்த ஸ்கேனும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதெல்லாம் அப்படி பண்ணு பார்ப்பான். அப்புறம் முதுகுல வைப்பான். அப்புறம் மூச்சை இழுத்து விடுணுவான். நாக்க நீட்டணுவான். கண்ணை அப்படி பிதிக்கிட்டு பார்ப்பான். இதெல்லாம் பார்ப்பானுங்க. பார்த்துட்டு மருந்து எடுத்துக்கிட்டு டானிக்கை கொடுப்பாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டு பொழைச்சிப்போம். ஆனா இப்பெல்லாம் வீட்டுக்கு அங்க போனா வீட்டுக்கு வர முடியாது. முதல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்புறம் அட்மிட் ஆகணும்னு அவனே சொன்னாதான் நம்ம அட்மிட் ஆகும். ஆனா இப்ப நீ அட்மிட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அவன் உன்னை அட்மிட் பண்ணி உட்கார வச்சிருவான். நீ போனா உள்ள வந்து திரும்பி வரமாட்டேன். இதெல்லாம் ஒரு ஆபரேஷன் பண்ணணும்ன்றான். இதுக்கு ஆபரேஷன் பண்ணும், அதுக்கு ஆபரேஷன் பண்ணும். ஆபரேஷன் பண்ணுங்க அப்படி சொல்றான். பண்ணும் போது கையெழுத்து வாங்குறேன். எதுக்கு? இதுல கையெழுத்து போடுங்க, நீங்க போடுங்க. ஆபரேஷன் யாருக்கு பண்றோம் அவனும் போடணும். அவங்க கூட மனைவியோ பிள்ளையோ அப்பாவோ யாரோ கையெழுத்து பண்ணணும். எதுக்கு இங்க இந்த கையெழுத்து வாங்குறீங்க? ஆபரேஷன் பண்ணும்போது நீ செத்துட்டினா என்ன கொலைகாரன்னு சொல்லக்கூடாது. செத்தாலும் நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு தான் கொண்டு போகணும். அதுக்கு தான் கையெழுத்து போடுறேன். இது வந்து வியாதியை குறிச்ச பாரம். இது வந்து வியாதியை குறிச்ச பாரம். பிரியமானவர்களே, அகசியா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். இவன் யாரு? ஆகாப்புடைய மகன். ஆகாப்புன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிட்டான். ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பா நடந்தான். அப்படி நடந்தவன் கடைசியில் அவனுக்கு மகன் பிறந்தான். இவன் ஒரு வாலிபன். இவன் கல்யாணமாச்சு. புதுசா கல்யாணமாயி திடீர்னு கிராதி வழியாந்து மேல இருந்து கீழே விழுந்துட்டான். படிங்க 2வது வசனம். 2 ராஜாக்கள். நான் ஸ்டோரி சொல்லும் போது எடுத்து வச்சுக்க வேணாவா? 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2வது வசனம். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பானோ என்று எக்ரோனின் தேவனாகிய பிழைப்பேனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினார். இப்போ கிராதி வழியா இருந்து கீழே விழுந்தான். ஒரு வாலிப பையன், புதுசா கல்யாணம் ஆயிருக்குது. அவனுக்குடைய முழு ஹிஸ்டரியை நீங்க படிச்சீங்கன்னா அவன் செத்து போறான். முழு ஹிஸ்டரியும் படிச்சா அவனுக்கு குழந்தை கிடையாது. அடுத்த ராஜாவா உட்கார வைக்க ஆள் இல்லாம போச்சு அவனோட. இப்போ இவன் இவ்வளவு சின்ன வயசுல எப்படி வியாதிப்பட்டான்? கிராதி வழியா வேற விழுந்தான் அப்படி சொல்றாங்க. இப்ப கல்யாணம் ஆச்சு இல்ல இவருக்கு. இவருடைய சரித்திரம் இன்னொரு இடத்துல இருக்கு. இப்ப கல்யாணம் ஆனவனு என்ன பண்ணாருமா, பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் தான் இருந்திருப்பாங்க. மேல் மாடி வீடு இவருக்கு, கீழே அரண்மனைக்கு மேல. அவ பால்கனியில நின்று இருக்கிறா. பால்கனியில நின்று இருக்கிறோம். இவர் என்ன பண்ணாரு, கூப்பிட்டுட்டே இருந்தானே. அவன் வரல, அவங்க நின்றுட்டு இருக்கா பாரு. குடுன்னு ஓடி போய் கட்டிப்பிடிக்க பண்ணா அவன் குனிஞ்சு எந்த பக்கம் போயிட்டான். இவரு அப்படியே கவுந்தார் கீழே. ஏன்னா பால்கனி ஒட்டி நிக்கிறா. இவ போய் பிடிக்கிறதுக்குள்ள இவ ஒதுங்கிட்டா. இவரு கவுந்து வந்தார் பாருங்க. அடி சரியான அடி. ஃபைனல் காலி. தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இவரால எழும்ப முடியல, நிக்க முடியல, உட்கார முடியல. முடிஞ்சு போச்சு கதை. இப்போ நான் எழும்புவேனா? எனக்கு ஒரு சந்ததி வருமா? இந்த வியாதியிலிருந்து நான் தப்பி பிழைப்பானா தெரியணுமே. பாகால் செபுலோன் இடத்துல விசாரிக்க அனுப்புறான். யார் அந்த பாகால் செபுலோன்? பிசாசுகளின் தலைவன். மத்தேயில இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது இவர்கள் பெயில் செபுல் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? பெயில் செபுல் கிரேக்க வார்த்தை பெயில் செபுலா மாறுது. ஆனா ஈவருடைய வார்த்தை பாகால் செபுலா மாறுது. அப்போ பெயில் செபுல் கிட்ட போய் பெயில் செபுலுடைய உதவினால தான் இவன் பேயை துரத்துறான், பிசாசுடைய தலைவனால அப்படி சொல்றாங்க. அப்போ இந்த பாகால் செபுல் அப்படி சொல்றது என்னன்னா பேய்களுடைய தலைவன் தான் இந்த பெயில் செபுல். படிங்க மத்தேயுடைய புஸ்தகம் 12 12 26-27. 12 26 27. சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக இல்ல அவங்க ஜனங்க சொல்ல இவன் பிசாசின் தலைவனாகிய பெயல் சொபில் இடத்துல பேய் துரத்தான். அதே அதிகாரத்துல தான் இருக்கும். எத்தனை இருக்குது? 27. அப்போ பிசாசுடைய தலைவன் அப்படி சொல்றாங்க. பேய்க்கு எட்டு அவன். ஆனா பழைய ஏற்பாட்டுல பாகால் செபுல் அப்படி சொல்லியிருக்க அவனை. அப்ப இந்த ராஜா யார்கிட்ட அனுப்புறான்? ஜனங்களை போய் பாகால் செபுல் இடத்துல விசாரி அப்படி சொன்னான். பிரியமானவர்களே, இந்த பாகால் செபுல் இடத்துல போய் விசாரி சொல்றான். ஆண்டவருக்கு கோபமா வந்துருச்சு. இஸ்ரவேல்ல தேவன் இல்லை என்றா பாகால் செபுல் இடத்துல விசாரிக்க போனாய்? ஆகவே நீ ஏறின கட்டில இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று சொல்லு அப்படி சொல்லிட்டான். யோசித்து பாருங்க. நாம் வியாதி வருது,
வியாதி வர நேரத்தில் போயிட்டு திடீர்னு டாக்டர்கிட்ட ஓடுறோம். தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சந்தோஷப்படுவார். கண்டிப்பாக ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டார். இஸ்ரவேலில் தேவன் இருக்கிறார். யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் அப்படி சொல்றார். உனக்கு வியாதி ஒன்று வராரு. 26வது வசனமா, எகிப்திலிருந்து ஒரு வியாதி நான் உனக்கு வர பண்ணேன், ஆனா அப்படி வந்தாலும் நான் தாண்டா உனக்கு பரிகாரி அப்படி சொல்றார். அப்ப நான் தான் உனக்கு வைத்தியன்னு ஆண்டவர் சொல்றார். யாத்திராகமம் 15:26 26. இந்த வசனத்திலிருந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் என் கட்டளைகளையும் என் சத்தத்தையும் கவனமாய் கேட்டு அதன்படி நடந்தால் அப்படி சொன்னாக்கா உங்களுக்கு வியாதி சரீரத்துல வரவே வராது. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு நீ செம்மையானது, அதாவது செம்மையானதை நான் நன்மையானதை நீ செய்தா, நீதியா செய்தா, கர்த்தருக்கு பயந்து செய்தா, அவர் உனக்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன பிரமாணம் கொடுத்திருக்கிறாரோ, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோ அப்படி சொல்றாரு இல்லையா, அந்த காரியத்தின்படி நீ நடந்தா அவர் எனக்கு நேமம் வச்சிருக்காரு. கட்டளை ஒண்ணு இருக்கு, நேமம் ஒண்ணு இருக்குது. அப்ப நான் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நடந்தா அதான் நேமம். கட்டளைன்னு சொல்றது அவர் சொன்னபடி நான் நடக்கிறது. நேமம்னு நானே பக்தியா நடந்துகிறது. நானே பக்தியா நடந்த அவர் நேமத்தின்படி நடந்தா, நான் கடவுளுக்கு பயந்து நடந்தா, நான் எகிப்துக்கு வர பண்ண. அப்ப வியாதியெல்லாம் யார் வர பண்றேன்னு சொல்றாரு? தேவன் சொல்றாரு, நான் தாண்டா எகிப்துக்கு வியாதியை வர பண்ணேன், வியாதியெல்லாம் நான் தான் கொடுத்தேன். அப்படியானா அந்த வியாதி உனக்கு ஒன்றும் வராது. அப்ப நமக்கு வியாதியே இருக்காது. இன்னைக்கு பாருங்க, சைலண்டா நம்மள சாப்பிட்டு வியாதிகள் சைலண்டா சாப்பிடுது. என்னென்ன வியாதி சைலண்டா சாப்பிடுது சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வியாதி சைலண்டா நம்மள சாப்பிடுது? சுகர் வியாதி சைலண்டா சாப்பிடுது. எல்லாம் நல்லா தான் இருப்போம், சுகர் போட்டு சாப்பிட மாட்டோம், அதை போட்டு சாப்பிட மாட்டோம், இதை போட்டு சாப்பிட மாட்டோம். நம்முடைய ருசியெல்லாம் போயிடுச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமானாக்கா பிபி வருது, அப்புறம் லோ ப்ரெஷர் வருது, அது வருது, இது வருது. ஆனா மேலே நல்லா தாங்க, வியாதியா படுக்கல, படுத்த படுக்க ஒன்றும் வியாதியா படுக்கல, படுக்கையில போகல, நல்லா தான் இருப்போம். திடீர்னு எதனா ஒண்ணு வரும். ஆனா இந்த வியாதிக்கு மருந்து இருக்கா? கிடையாது. எந்த வியாதிக்கு மருந்து இல்லையோ அதெல்லாமே கொலை நோயுடைய சம்பந்தப்பட்டது. அதான் தேவன் அனுப்புறது தான். ஏன் இந்த வியாதி எல்லாம் சாவர வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். உள்ள இருந்து நம்மளை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கும். உள்ள இருந்து சைலண்டா சாப்பிடும், சவுண்டு கொடுக்காது. சவுண்டு கொடுக்காம இப்ப வியாதினாக்கா ஐயோ வலிக்குதே முடியலையே கத்துறதான வியாதி இருக்குது. அது சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். சவுண்டே இல்லாம சைலண்ட் வியாதிகள் தான் இந்த சுகர், கேன்சர் வியாதி, இதெல்லாம் சவுண்டு கொடுக்காது. கேன்சர் இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. அதுக்கப்புறமா எய்ட்ஸ் வியாதி, அதுவும் சைலண்டாவே இருக்கும், இதுக்கு மருந்து கிடையாது. பல வியாதிகள், நிறைய வியாதிகள் இருக்கு. வியாதிகள் உடைய குடும்பம் அப்படி சொன்னாக்கா உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு எடுத்து காட்டுறேன். 365 வியாதிகளோ எதுவோ காரியம் இருக்கு. அந்த வியாதியுடைய அதுடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலில இருந்து பிரிதான் நிறைய வியாதி. ஆகவே அதெல்லாம் பிரிச்சு உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன், அது வேற சப்ஜெக்ட் வரும்போது. அந்த வியாதிகள் சிலது சத்தம் போடும், சிலது சைலண்ட். இந்த வியாதியெல்லாம் உள்ளே இருக்கும். இந்த வியாதி என்ன செய்யும்? சைலண்டா உள்ள இருக்கும், நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரியாது, இருக்கிற மாதிரி திடீர்னு நம்மளை கொண்டுடும். அப்ப இந்த வியாதி எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு வர பண்ணின வியாதி, எகிப்துக்கு வர பண்ண வியாதி நான் தான் வியாதியை வர பண்ண, உங்களுக்கு ஒன்னே நான் வர பண்ணேன். அப்படியே சப்போஸ் வந்தாலும், ஏதோ ஒரு பிரச்சனையில வந்தாலும் நான் தான் உனக்கு பரிகாரி அப்படி சொல்றாரு. பண்ண என்னத்தான் தேடணும், நீ என்னத்தான் தேடணும். பாருங்க, ஆசா 35 வருஷம் ஆண்டவருக்காக உண்மையா இருந்தான். 36வது வருஷத்துல அவன் கால்களில் வியாதிப்பட்டது. அவன் என்ன செய்தான்? கர்த்தரை விட்டுட்டு பரிகாரியை தேடினான், செத்து போயிட்டான். ஆண்டவர் விட்டுட்டான், கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான், செத்து போனான் அப்படி சொல்லி ரட்சிப்பு போச்சு. ஆகவே நாம் கர்த்தரை தேடும். எப்பிராம் அவன் மரண வியாதியில் இருந்தது உண்மைதான், ஆனா கர்த்தர் அவனுக்கு இறங்கினார், எனக்கும் இறங்கினார்னு பவுல் சொல்றான். பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம்.
அவன் யோசித்து பாருங்க. வியாதி வரும்போது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கடங்க, கர்த்தர் நமக்கு இறங்குவார். மரணத்துக்கு எதுவா இருந்தது, செத்து போறான் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா எல்லாரும்? மறுபடியும் படிங்க. அவன் வியாதியாய் மரணத்துக்கு மரணத்துக்கு ஏதுவா இருந்தது உண்மைதான். அவன் மரணத்துக்கு சமீபமா போயிட்டான். எல்லாரும் செத்துருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தது உண்மைதான். கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி எனக்கு இறங்கினார் அப்படி சொல்றேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்துல ஒரு மனுஷன் போய் உட்காரும் போது, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் செய்தது தவறு, என்னை இப்படி பண்ணிட்டேனே, அப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே அப்படிலாம் சொல்லும் போது கர்த்தர் கண்டிப்பா அவனுக்கு இறங்குவார். கர்த்தர் கண்டிப்பா அவனுக்கு இறங்குவார். தயவு செய்து சின்ன சின்ன வியாதிகளும் பலவீனங்களும் வரும்போது டாக்டரை தேடி ஓடாதீங்க. வியாதிகளை ஏன் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார்? நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்ம பாவம்னு ஒன்று இருக்குது, ஜென்ம பாவம்னு ஒன்று இருக்குது. கர்ம பாவம்னு என்ன, ஜென்ம பாவம்னு என்ன? ஜென்ம பாவம்ன்றது ஆதாமுடைய வழியிலிருந்து வந்த பாவம் தான் ஜென்ம பாவம். அந்த பாவத்துல எல்லாரும் செத்துக்கிட்டு கிடந்தாங்க. இப்ப அந்த பாவத்துல எல்லாம் செத்துட்டு இருக்கும் போது கீழ்ப்படியாமை தான் இந்த ஜென்ம பாவம் வந்துச்சு. அந்த ஜென்ம பாவத்துல இருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்கினார். இயேசு கிறிஸ்து கல்வாரியில சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாயினால் அறிக்கை செய்து, என் பாவத்துக்காக தேவன் மரித்தார்னா கிரிகையில செய்த பாவத்துக்காக அல்ல, என் ஜென்ம பாவத்துக்காக. என் தாய் என்னை துர்குணத்திலே பிறந்தாள், நான் பாவத்திலே பெத்தெடுக்கப்பட்டேன். அப்போ அந்த பாவம், அந்த பாவத்திலே பிறந்ததே பாவம், அந்த பிறந்ததே பாவம்ன்ற இடத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் இல்லையா? அந்த பாவத்துக்காக என்னை கல்வாரியில ஆண்டவர் மரித்தார். அந்த ரத்தம் என் மேல் விழுந்ததுனால அந்த ஜென்ம பாவம், மரணத்துக்கு ஏதுவான அந்த ஜென்ம பாவத்துல நான் விடுதலையாக்கப்பட்டேன். அப்போ இனி பிறந்ததே பாவம்னு சொல்றாங்களே, அந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். அந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனா அந்த பாவத்துல இருந்து பரிசுத்தத்துல பிறந்த நான், ஆனா எனக்கு கருத்து தெரிய ஆரம்பிக்கும் போது நான் சில பாவங்களை செய்கிறேன். அப்ப குழந்தையா இருக்கும் போது எது வேணும் தெரியாது, அது பாவமே இல்லை, அது அறியாமையின் காலம். குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால பாவ லிஸ்டுக்குள்ள வராது. ஆனா நமக்கு தவறுன்னு தெரியுது பார்த்தீங்களா? தெரிஞ்ச அப்புறம் நம்ம செய்யும் போது நம்முடைய இருதயம் படபடப்பு படும், தானா வேர்க்கும், நம்மளை அறியாமையே உடம்பு சூடாகும், நம்முடைய முடியெல்லாம் வித்தியாசப்படும், நாம் செய்யறது தப்புன்னு மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். செய்கிற வரைக்கும் தான். அந்த பாவம் செஞ்சு முடிஞ்சவொடனே எல்லாம் அடங்கி சைலண்ட் ஆகிடும், மனசாட்சி செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம தவறு செய்யும் போது நம்மளை அறியாமையே நமக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு உண்டாகும். மரத்தில் வச்சு வண்டி கொண்டு போய் மோதிக்கிட்டே இருக்கிற மாதிரி, மோதனாலும் திருப்பி பின்னால் எடுத்துட்டு வண்டி ஓட்டுறோம், மறுபடியும் மரத்தில் மோதுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது நம்முடைய ஆத்மாவில் சேதம் வந்துட்டே இருக்கும். அதனால தான் அந்த பாதிப்பு, உடம்புல நடுக்கும், சிலுசிலுப்பு, சில காரியங்கள்லாம் நம்மள உணர்வு வருது, உடம்பெல்லாம் சூடாவது, ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட காரியமெல்லாம் நம்ம திருட்டுத்தனமா தவறா செய்யறோம்னு அர்த்தம். அப்ப இதெல்லாமே நமக்கு தவறுன்னு தெரிஞ்சும் செய்யறோம் இல்லையா? அதெல்லாம் கர்ம பாவத்துல வரும். அப்ப இந்த கர்ம பாவத்தை எங்க போய் தொலைக்கிறது? ஜென்ம பாவத்துக்கு தானே இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த கர்ம பாவத்தை நம்ம எங்க போய் தொலைக்கிறது? அப்ப இந்த கர்ம பாவம் வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதுதான் அறிக்கை செய்யற பாவம். அப்போ நான் பிறந்தது பாவம் ஆண்டவர்கிட்ட நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு தான் அவர் மரிச்சார். ஆனா நீ அதுக்கப்புறமா அறிவு வந்த பேர் செய்யற அத்தனை பாவமும் கர்ம பாவத்தை லிஸ்ட்ல வரும். அந்த பாவத்தை நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் இந்த பாவத்தை அறிக்கை. அதனால தான் யோவான் ஸ்நானகட்ட பாவம் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றார். சும்மா இல்ல, பாவ அறிக்கை செய்தாங்க. செய்துட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு மறுபடியும் பாவ அறிக்கை செய்யறாங்க. அதனால தான் சொல்றாங்க, நீங்கள் எதுக்கு போயிட்டு நீங்க செய்த பாவத்தை மறுபடியும் செய்துட்டு வரீங்க? விரியன் பாம்பு குட்டிகளே, பாம்பு சட்டையை கைட்டி போட்டு வருஷம் கைட்டி போடுற மாதிரி என்ன வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? கோடாரி ஆனது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கொடு. நீ கெட்ட கனி கொடுத்தா உன்னை வெட்டி போட்டுருவார் ஆண்டவர். அக்னி ஆனது இப்பயே பத்தி எரியுது அப்படி சொல்றான். அக்னி ஆனது கொஞ்ச காலத்துல பத்தி எரியும், நீங்க மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி கொடுங்க அப்படி சொல்றான். மனம் திரும்புதல் கேட்ட கனினா, இது வரைக்கும் கசப்பான கனி கொடுத்தா இனிமே நான் அப்படி கொடுக்க மாட்டேன். மறுபடியும் நீ கசப்பான கனி கொடுத்தியா? நீ தான் அறிக்கை செய்துட்டியே, அதனால எதுக்குடா வந்து அறிக்கை செய்து பாவம் பண்றீங்கன்னு கேட்டான்.
அந்த அனுபவத்துக்கு நம்ம போகக்கூடாது. அப்போ நீ அறிக்கை செய்த பாவத்தை விட்டுடு, அப்போ கர்த்தர் கிட்ட இரக்கம் பெறுவேன். அப்போ அறிக்கை செய்த பாவத்தை திரும்பி திரும்பி செய்தால் இன்னும் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போ பாவத்தோட பாவம் கூட்டிக்கிட்டே போகும், மேலே 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 பூஞ்சி போகும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எங்கள் பாவம் வானபரியந்தம் எட்டினது. வானபரியந்தம் எட்டுதான் அவங்க பாவம், எங்களுக்கு தலைக்கு மேலே போயிட்டு இருக்குது. அப்போ காலு கீழே இருக்கிற பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 தலைக்கு மேலே போயிடுச்சு. நம்ம அந்த மாதிரி லிஸ்ட்டில் வரக்கூடாது. அப்படி வரும்போது சில நேரங்களில் கர்த்தர் உன்னை எடுக்கணும்னு முடிவு பண்ணார், அவர்கிட்ட சேர்த்துக்கணும்னு முடிவு பண்ண. நரகத்தில் தள்ள ஆண்டவருக்கு பிடிக்காது, நரகத்தில் தள்ளுறதுக்கு பிடிக்காது. அப்போ நரகத்தில் தள்ளக்கூடாது. நான் பெத்து எடுத்துட்டேனே, என் ரத்தத்தை சிந்து மீட்டு எடுத்துருக்கேனே, இவனை எப்படி நான் நரகத்தை தள்ளுறது, இவனை வெளியே எடுக்கணும் அப்படி சொல்றதுக்காக ஆண்டவர் பண்ணுவார். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். எங்கே வரைக்கும்னா சிங்காசனம் வரைக்கும். அப்போ சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளணும்னு எதை சொல்லுது அப்படின்னா, யாரு வியாதிகளும் பலவீனங்களும் வரும்போது நான் செய்த அக்கிரமத்துக்கு தக்க தண்டனைன்னு ஒத்துக்கொள்றாங்களோ, இருதயத்தில் ஒத்துக்கொண்டு அந்த வியாதியை தங்கள் சரீரத்தில் அனுபவிக்கிறாங்களோ, அவங்களுடைய பாவங்கள் இந்த நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். எந்த நியாய தீர்ப்புக்கு? சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அப்போ இந்த பூமியில் என்ன வியாதி வந்தாலும், கர்த்தாவே நான் செய்த அக்கிரமத்துக்கு தக்க தண்டனை கிடைச்சிருக்குது, இது நியாயம், இது நியாயம்னு ஒத்துக்கொள்ளணுமா? லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 42, 43 வாசிங்க. 41, 40, 41. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறது பன்றி, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை இது என்று நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டதை நினைப்பேன், ஈசாக்குக்கு ஆணையிட்டதை நினைப்பேன், யாக்கோபுக்கு ஆணையிட்டதை நினைப்பேன் அப்படி சொல்லாம, யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் ஆணையிட்டதை நான் நினைப்பேன் அப்படி சொல்றார். கீழே, நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன். இங்க யாக்கோபு முன்ன வந்துட்டான். எப்ப எடுத்தாலும் ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு வருவாரு. ஆனா இங்க இப்படி தலைக்கீழ போறாரு, யாக்கோபும் ஈசாக்கும் ஆபிரகாமும் அப்படி சொல்லி வர்றாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகன் தான், அவன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 மகன் தான், அதுல யாக்கோபும் ஏசாவும் மட்டும்தான். அதுல யாக்கோபை ஆண்டவர் செலக்ட் பண்ணார். இந்த யாக்கோபுக்கு எந்த மகனையும் ஆண்டவர் தூரம் தெரித்தல, எந்த மகனையும் ஆண்டவர் தூரம். 12 பிள்ளைங்க இவங்களுக்கு மட்டும்தான். இவங்களுடைய சந்ததி தான் வளர்ந்து பெருகி போச்சு. இவங்க சந்ததிக்கு தான் இப்போ உபதேசமும் சத்தியமும் சொல்லப்படுது. அதனால இந்த சந்ததிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால யாக்கோபு கொண்டு வந்து முன்ன வச்சுட்டார். யாக்கோபு கொண்டு வந்து முன்ன வச்சு அதுக்கப்புறம் ஈசாக்கு ஆபிரகாம்னு போறார். இப்படி யாக்கோபுடைய காரியங்கள் இப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லணுமா, நாங்க அக்கிரமக்காரங்க தான், நாங்க செய்து தப்பு, அதுக்கேற்ற தண்டனை தான் எங்களுக்கு கிடைச்சதுன்னு நாங்க இருதயத்தை தாழ்த்தி ஒத்துக்கொள்ளணுமா. அப்போ ஆணையை நினைப்பேன், நான் உங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துறேன், உங்களை காப்பாத்துவே அப்படின்னு ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன், உங்களை நான் தப்புவிப்பேன் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன், அந்த ஆணையை நினைப்பேன். படிமா அந்த வசனம் படி மறுபடியும். நான் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் பண்ணினேன், நான் யாக்கோபோடும் ஈசாக்கோடும் பண்ணினேன் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணினேன் உடன்படிக்கையையும் ஆபிரகாமோடே பண்ணினேன் என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். பாத்தீங்களா, அவங்களோட பண்ணின உடன்படிக்கையெல்லாம் நினைப்பேன், நான் ஆணையிட்டு கொடுத்துருக்கேன், என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன், உன் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறேன், அதெல்லாம் நான் நினைப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் அப்படி சொல்றேன். அப்போ நாம என்ன செய்யணும், வியாதிகளும் பலவீனங்களும் வரும்போது, ஆண்டவரே என் வியாதி எனக்காக, எனக்கு வந்தது காரணம் என்னை தப்பு வைக்கிறதுக்காக, என்னை பரலோகம் கொண்டு போறதுக்காக, என்னை இந்த வியாதி இந்த பூமியிலிருந்து என்னை காப்பாற்றி நரகத்துக்கு தப்பு வைக்கிறதுக்காக. அப்போ இந்த நேரத்தில் நம்ம குறுக்கு வழியில தேடுறோமே, அதான் பாகால் செபுலோன் இடத்துல போறது. அதனால தான் பாகால் செபுலோன் இடத்துல நீங்க போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, உங்களுக்கு வேணாம் சொல்ல. போனோன்னு என்ன பண்ணுவான், இப்போ போனோன்னு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அப்படியே நம்மளுக்கு இங்கே வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு பார்ப்பான், எந்த ஸ்கேனும் கிடையாது, எதுவும் கிடையாது, இதெல்லாம் அப்படி பண்ணு பார்ப்பான். அப்புறம் முதுகுல வைப்பான், அப்புறம் மூச்சை இழுத்து விடுணுவான், வா நாக்கை நீட்டுணுவான், கண்ணை இப்படி பிதிக்கிட்டு பார்ப்பான், இதெல்லாம் பார்ப்பானுங்க. பார்த்துட்டு மருந்து எடுத்துக்கிட்டு டானிக்கை கொடுப்பாங்க, வீட்டில் வந்து சாப்பிட்டு பொழைச்சிப்போம். ஆனால் இப்போல்லாம் வீட்டுக்கு அங்கே போனால் வீட்டுக்கு வர முடியாது. எதுனா வியாதின்னு எந்த மனுஷனாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனவன் அப்பயே திரும்பி ஒரு நாள் வந்தது கிடையாது. முதல்லாம் போயிட்டு வருவாங்க,
அப்புறம் அட்மிட் ஆகணும்னு அவனே சொன்னாதான் நம்ம அட்மிட் ஆகும். ஆனா இப்ப நீயே அட்மிட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அவன் உன்னை அட்மிட் பண்ணி உட்கார வச்சிருவான். நீ போனா உள்ள வந்து திரும்பி வரமாட்டேன். ஏன் உனக்கு எதனா ஒரு வேலை பண்ணும் போது எதனா ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்றான். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணும். ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படி சொல்றான். பண்ணும் போது கையெழுத்து வாங்குறானே எதுக்கு? இதுல கையெழுத்து போடுங்க, நீங்க போடுங்க. ஆப்ரேஷன் யாருக்கு பண்றானோ அவனும் போடணும், அவங்க கூட மனைவியோ பிள்ளையோ அப்பாவோ யாரோ கையெழுத்து பண்ணணும். எதுக்கு இங்க இந்த கையெழுத்து வாங்குறீங்க? இந்த ஆப்ரேஷன் எனக்கு பண்ண தெரியாது, ஆனாலும் நான் பண்றேன். ஆப்ரேஷன் பண்ணும்போது நீ செத்துட்டினா என்ன கொலைகாரன்னு சொல்லக்கூடாது. செத்தாலும் நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு தான் கொண்டு போகணும், அதுக்கு தான் கையெழுத்து போடுறேன். நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு நம்மள அவன் கொன்னுட்டு பணத்தை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் கேட்பான். அதுக்கு நம்ம கையெழுத்து, நீங்க கொல்லுங்க சாவடிங்க, நான் கையெழுத்து போடுறேன், மனப்பூர்வமா என்ன சாவடிங்கன்னு அந்த ஆபரேஷன் பண்றவன் கையெழுத்து போடுறான். என்ன மனப்பூர்வமா கொல்லுங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் அறங்க, அறுத்துட்டு உள்ள கொடுத்தாலும் வெளியிடுங்க, நான் செத்துட்டாலும் பரவாயில்ல கையெழுத்து போடுறது தரேன். அதான் கையெழுத்து. அவன் கையெழுத்து வாங்கும்போது இந்த ஆபரேஷன் எனக்கு பண்ண தெரியாது, நான் பண்றேன், செத்தினா அது பாடு, ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். நிறைய பேர் செத்துட்டாங்க. அங்க போய் சாவுறது ஆண்டவர் பாதத்துல சாவேன், அங்க போய் சாவுறீங்க. ஆண்டவர் பாதத்துல சாவம் பரலோகம் போயிடுவியே. வியாதி வரும்போது எதுக்குங்க வேணாம்? தயவு செய்து தெய்வீக சுகம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன் உனக்கு, நான் தான் பரிகாரி, என்னிடத்துல இருந்து உனக்கு வல்லமை புறப்படும். அவர் தழும்புகளால் நம் குணமாயிருக்கிறோம் பேதுரு சொல்றான். அவர் தழும்புகளால் நம் குணமாயிருக்கிறோம். அப்ப அவர் தழும்புகளால் குணமாக்குற வல்லமை நம்ம கிட்ட இருக்குது. நம்ம போய் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், டாக்டர் கிட்ட செலவு பண்ற லட்சக்கணக்கில் கஷ்டப்பட்டு 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 வருஷ கணக்கா சேர்த்து வச்ச பணத்தை 2 வாரம் 3 வாரத்துல கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொத்து கொத்தா கொடுத்துட்டு பணத்தை அவன் அள்ளி சாப்பிட்டு பணக்காரனாகி அவன் வசதியா போறான். அவன் படிக்கிறதுக்காக யாருக்கிட்டலாம் கொண்டு போய் பணம் கொடுத்தானோ, எத்தனை லட்சம் எல்லாம் கொடுத்தானோ அத்தனை லட்சத்தை நம்ம ரத்தத்தை ஓனாய் மாதிரி உறிஞ்சு குடிக்கிறான். நாம போய் பணத்தை கொடுக்கிறோம். அவன் பணத்தை வாங்கிட்டு அங்க கொடுத்த பணம் தாங்க நான் வாங்குறேன், நான் ஒன்னும் வாங்கல, நான் பணம் கொடுத்துருக்கேன், நான் படிக்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்கேன், எத்தனை லட்சம் கொடுத்தா அதை விட டபுள் பங்கா நான் வாங்கி தானே ஆகணும். அப்ப யார் எங்களுக்கு கொடுப்பா? நீங்க தான் கொடுப்பாங்க. நீ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் உன்னை பாப்பா, மேல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு நகை போட்டிருக்கிற, என்ன புடவை கட்டியிருக்கிற, என்ன வண்டியில வர, அதெல்லாம் பார்ப்பான். பார்த்தோன்னே நிறைய நகை போட்டு வண்டி டாக் புக்குன்னு வருது, வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம், உள்ள போய் படுங்க. எங்க படுக்கணும்? ஐசியில படுங்கன்னு. ஏன்? அங்கதான் ஏசி வச்சிருக்கோம், உங்களுக்கு பேசவே வேணாம், யாரும் கிட்ட வர மாட்டாங்க, உள்ள படுத்து கப்சுப்புன்னு இருக்கணும் அப்படி சொல்லுவோம். நாங்க என்ன பண்ணாலும் கப்சுப்புன்னு இருக்கணும், யாரையும் பார்க்க விட மாட்டான். ஏன் யாரையும் பார்க்க விட மாட்டான்? நல்லா தானே வந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா, எதுக்கு? ஓ ஐயோ தெரியலையே, உங்களுக்கு ஒன்னும் இல்லை, உங்களை ஏமாத்துறாங்கன்னு யாருன்னா சொல்லி கொடுத்தா, அதனால யாரும் பார்க்க போகக்கூடாது, உள்ள யாரும் போகக்கூடாது. சாப்பாடு கொடுக்குறவங்க கூட சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் போய் பார்த்துட்டு வெளியே வந்துடும். அவங்களே கேட்பாங்க, எதுக்கு என்ன படுக்க வச்சிருக்காங்க, ஒன்றும் தெரியல. இப்போ பாருங்க, ஒரு நோயாளி படுக்க வச்சு டாக்டர்லாம் சுற்றி வருவான், அவன் இங்கிலீஷில் பேசுவான், அப்படி நீட்டுவான், அப்படி பண்ணுவான். இவன் பார்த்துன்னு என்னத்தான் நடக்குது, ஒன்றும் தெரியாது. அவனுங்களை பேசி எதனா பண்ணி கடைசியில் செத்து பணமாக தான் வெளியே வருவான். எதுக்கு அப்படி? அந்த கர்மத்துக்கு நம்ம ஆண்டவர் கட்டி இருக்கலாமே, நம்ம எதுக்கு அங்கே போய் சாகணும்? என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ பாருங்க, கண்ணுக்குள்ள ஸ்க்ரூ டிரைவர் போச்சு. ஒரு டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு நினைச்சேன். இன்னி வரைக்கும் இந்த கண்ணு நல்லா தானே இருக்குது, கண்ணு நல்லா தானே தெரியுது, நான் தடவியா தெரியுது, எங்க இருக்கிறீங்கன்னு கண்ணு இது வரைக்கும் நல்லா தான். கண்ணு அழுகி போயிடும், இந்த கண்ணு அழுகி போயிடும். கண்ணு தெரியாம தடவி தெரியட்டும், கண்ணு அழுகாம தடவியா தெரியட்டும். கண்ணு எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சு, கண்ணு தெரியணும்னு நினைச்சா வச்சிருக்கட்டும். கண்ணு போகணும்னா ஆண்டவர் எடுத்துக்கிட்டோம், ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு போக வேண்டியதுதான். கராத்தை போடுவேன், குங்ஃபு போடுவேன், மேல இருந்து கீழே வந்து குடல் இறங்கி போய் மூளை வெளியே வந்துடுச்சு. அவ்வளவுதான், நடக்க முடியாது, உட்கார முடியாது, அது பண்ண முடியாது. கொண்டு போய் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க சென்னையில. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தூக்கணும். அப்படி இவ்வளோ பெருசா கட்டில பெரிய பெஞ்ச் வச்சு கட்டில மேல தூக்கி தலைக்கீழ் தொங்க விட்ட மாதிரி படுக்க வச்சிருந்தானே. இப்படி படுத்துட்டு தொங்கிட்டு அப்படி படுத்துருந்தான் 1 வாரம். அப்போ ஒரு பையன் மேல இருந்து கீழே விழுந்து இந்த இடத்துல நரம்பு பிடிச்சிக்கிச்சுன்னு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து பெட்ல போட்டிருக்காங்க. அவங்க அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமா? தம்பி ஆப்ரேஷன் தான் முடிஞ்சிச்சா, கால் நீட்டுச்சு, தையல் பிரிஞ்சிடுச்சு. அவனை அங்க வச்சே தையல் போடுறாங்க. அவன் கத்துறான். கேட்க 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 எனக்கு கொலாலாம் நடங்குது. என்னடா நரகத்துல வர சவுண்டு மாதிரியே இருக்குது. அப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ஏஜி சபைக்கு போயிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்றது?
அவன் கத்தன் 3 முறை அவனை தையல் போடுறாங்க, 3 முறையும் பிரிஞ்சுக்கிச்சு. ரத்தம் பாட்டுன்னு போகுது, ரத்தம் ஏத்துறான், குளுக்கோஸ் ஏத்துறான், அங்கேயே வந்து பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஆப்ரேஷன். இவனுங்க பண்ற ஆப்ரேஷன் நம்ம உயிரோட இருப்போமா? அந்த வாரம் தான் சுவிசேஷன் சொல்றவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து என்ன பார்க்காம பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பேசிட்டு அவனுக்கு ஒரு பைபிள் கொடுத்துட்டு போனாங்க. நான் திறந்தா யாக்கோபு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் நீ எழும்பி மூப்பன் இடத்துல போ, அவர்கள் எண்ணெய் பூசி உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள், கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை விடுதலை ஆக்குவார்னு எழுதிருந்துச்சு. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் நீ சபைக்கு தானே போச்சோம், ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி எழுதல. நான் பார்த்தேன் எப்படி வெளியே போறது. எங்க மாமா அங்க வந்து அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கொடுக்குறவர், கத்தி கித்திலாம் டாக்டருக்கு எடுத்து கொடுக்குறவர், அவர் அந்த வேலை செய்யறாரு. அவர் தான் உண்மையாக சேர்த்துருக்காரு. இப்போ எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன், என்ன பண்ணேன், சுருள் போட்டா எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாங்க எனக்கு. நான் போனேன், சுருள் போட்டா எப்படி எடுப்பாங்க. போன உடனே படுக்க வச்சாங்க, சட்டெல்லாம் கட்டி அங்கே ஓட்டலாம் இங்கே ஓட்டலாம் இங்கே ஓட்டலாம் எல்லாத்தையும் ஓட்டிட்டு இப்படி போகுது, கிறுக்கிறு நாங்கள் போகுது. அதான் சுருள் போட்டா கொடுத்தான், சுருட்டி என் காலத்தில் வச்சு நான் பாட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆப்ரேஷன்லாம் பண்ணல, சுருள் போட்டா வேணும், சுருட்டி வச்சுக்கிட்டு நான் பாட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து போனால் அப்புறமா கெல்லிஸுக்கு போனால் பாஸ்டர் லூக்கு அங்கே இருந்தார். பாஸ்டர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் எனக்கு, நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டு எனக்கு ஜோம் பண்ணுங்க அப்படி சொன்னேன். எனக்கு என்ன இந்த வசனம், சபையின் மூப்பர் இடத்துல போ, அவர் உங்களுக்கு என்ன பூசி ஜோம் பண்ணாங்க, நீ சுகமாவா அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ சபையின் மூப்பன் கிட்ட தானே போகணும். நேராக போனேன். அவர் கேட்டார், உனக்கு விசுவாசம் இருக்கான்னு. ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து ஓடி வந்திருக்கேன், எனக்கு விசுவாசம் இருக்க தரத்தான் வந்திருக்கேன், ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண அதுக்கப்புறமா அந்த கர்மத்தை நாக்காக எதுக்கும் இது வரைக்கும் என்ன செய்யல, நான் ஆஸ்பத்திரி பக்கமே போகல, அதுக்காக மருந்து சாப்பிடல. இறங்குந்தாரு ரொம்ப நாள் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியாது. சில நேரங்களில் நம்ம பண்ணுற அக்கிரம அநியாயத்துக்காக சில சரீரத்தில் சில பலவீனங்கள் ஆண்டவர் தருவார். அந்த பலவீனத்தை நம்ம சகிச்சோம்னா எப்படிப்பட்டதையும் தாங்கி ஜெயிச்சிடலாம். ஜெயிக்க முடியும். நம்மளால நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே என் ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்தே தெய்வீக சுகம் என்னன்னு நான் என் சரீரத்திலேயே அனுபவிச்சு வந்திருக்கேன். அதனால எனக்கு எந்த வியாதி வந்தாலும் கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னன்னா, எனக்கு அந்த வியாதி வரும்போது என் பாவமும் அக்கிரமும் வெளியே போகும். ஒரு அடிப்படுதுன்னா சந்தோஷப்படுவேன், நான் சோத்திரம் சொல்லுவேன், நன்றி செலுத்துவேன். ஏன்னா என் பாவம் இதோட தொலைஞ்சிரும், என் கர்ம பாவத்தை ஆண்டவர் தொலைச்சிருவார், நான் பரலோகம் போறதுக்கு எனக்கு ஆயத்த வேலை நடக்குது அப்படின்னு. ஏன்னா பிசாசு வந்து நிற்பாங்க. நான் இருதயத்துல தான் சொன்னேன், வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்கள் மேலா போவேன்னு சொன்னேன், என்ன கீழே தள்ளிட்டேன். இதை உன் மகன் பாரு, எல்லா அக்கிரமத்தையும் செய்துட்டு வந்திருக்கிறான். இருதயத்துல சொன்ன என்னைய கீழே தள்ளிவிட்ட, எல்லா அக்கிரமத்தையும் செய்து வந்திருக்கிற இவனை கொண்டு போயினா, ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா ஒரு எதிர்கட்சியும் இருக்கும். அப்ப ஆளுங்கட்சி கிட்ட எதிர்கட்சி கேட்டுச்சு கேள்வின்னா பதில் சொல்லணுமே. அதனால ஆண்டவர் என்ன பண்றார், இந்த பூமியிலேயே உன் அக்கிரமத்துக்கு சரி கட்டுவார், ஆக்கினை தருவார். நாகமுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவரும் சாந்தம் உள்ளவருமா, ஆக்கினி இல்லாமல் உன்னை தப்புவிக்க மாட்டார் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப இந்த பூமியில உனக்கு கொடுக்குற ஆக்கினியும் வியாதியும் பலவீனமும் எதுக்குன்னா உன்னை தப்பு வைக்கிறதுக்கு, நரகத்துல இருந்து தப்பு வைக்கிறதுக்கு. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். நாகம் பக்கம் சொல்லுங்க, சில பேர் தேடுறாங்க. பக்கம் சொல்லுங்க. 1081. 1081. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். பாத்தீங்களா, அவருக்கு ஆக்கினை இல்லாமல் தப்பிக்க. நான் ஒரு நாள் ஆபக்கூக்கை பத்தி பிரசங்கம் பண்ணேன். ஆபக்கூக் அப்படி சொன்ன பேர் எல்லாம் புதிய ஏற்பாடுல தேடுறாங்க, சில பேர் பழைய ஏற்பாடுல தேடுறாங்க. அடப்பாவி, அப்பதான் கேட்டேன், ஆபக்கூக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். சில பேர் ஆபக்கூக்குன்னு கூட ஒண்ணு தெரியல. நிறைய பேருக்கு சின்ன சின்ன தீர்க்க தரிசனங்கள் தெரியாது, சின்ன தீர்க்க தரிசனம் படிக்க மாட்டாங்க. அவங்க எதுக்கு அதுக்கெல்லாம் போறாங்க பாவம். ஏன்னா சங்கீதம்னா புதிய ஏற்பாடு, இல்லைன்னா சங்கீதம். இதை தவிர நீதிமொழிகளை கூட போக மாட்டாங்க. ஏன்னா நீதிமொழிகள் போனா தான் அவங்கள பத்தி பேர் சொல்லும். நீதிமொழிகளை திறந்தவனையும் மூடனே அப்படின்னு சக்குன்னு மூடி வச்சிருவாங்க. மூடனேன்னு உடனே சக்குன்னு மூடி வச்சிருவாங்க. இதுக்கு அது நம்மளை கூப்பிடுது வாழலாம். சங்கீதம்னா அதுவும் எங்க போவாங்க, கர்த்தரேன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்னு போவாங்க. யாரையும் போவாங்க. நம்ம ஆளுங்களுக்கு சங்கீதம் போனாலும் என்னத்தான் பழைய ஏற்பாடு யூ டர்ன் அடிச்சுட்டு வந்துடுவாங்க வெளியே.
மற்ற இதெல்லாம் சரியா படிக்கின்றாங்க. எல்லா புஸ்தகத்தையும் நம்ம படிக்கணும். பைபிள் சரியான விதத்தில் படிக்கணும். இல்லைன்னா நீங்க போய் அர்ஜென்ட்டுக்கு நான் எங்கன்னா போறேன், கர்த்தாவே என்கிட்ட பேசணும்னு திறப்பாங்க. அப்படி திறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரே நான் இங்க போறேன், என்கிட்ட பேசும். யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு செத்தான். இயேசு நாமத்துல நான் வெளியே போற நேரத்தில் யூதாஸ் காரியோத் நாண்டு கொண்டு செத்தான். ஆண்டவரே நல்லதா பேசும், ஆண்டவரே தர நீயும் போய் அதையே செய். இயேசு நாமத்துல ஆண்டவரே நான் மறுபடியும் படிக்கிறேன், எனக்கு நல்லதா ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை மறுபடியும் திறப்பாங்க. தாமதிக்கிறது என்ன, சீக்கிரமா செய்யணுவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து படிக்காதீங்க. பைபிள் படிச்சு ஆரம்பத்துல இருந்து படிச்சுடுவாங்க. நடுவில் எடுத்து படிச்சிங்கன்னா ஏடகடமான வசனம் வரும், அவ்வளோதான், நீங்கள் செத்துருவீங்க. அப்படி பைபிள் படிக்கவே கூடாது. நம்ம பைபிள் படிக்கும் போது தெளிவாக ஆரம்பத்திலேருந்து படிச்சு வந்தா ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியும். இல்லைன்னா நடுவில் மேலேயும் தெரியாமல் வாலும் தெரியாமல் தலையும் தெரியாமல் படிச்சுட்டு அவஸ்தைப்பட கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசிட்டார், கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசிட்டார், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார். உங்கள்கிட்ட பேசினாரு, உங்கள்கிட்ட பேசல. சில வசனங்கள் கர்த்தர் நம்மகிட்ட பேசுறது இருக்கு, அதுக்கு சில திட்டவட்டமான காரியங்கள் இருக்கு. அதுதான் தேவன் நம்மகிட்ட பேசுறது. நம்மளா படிச்சுக்கிட்டு ஏதோ பேசுறாருன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது பேசும்போது எதுக்காக பேசப்பட்டது, ஏன் பேசப்பட்டதுன்னு மேலேயும் கீழேயும் வாசிக்கணும். அப்ப நமக்கு பயம் போகும், தெளிவு வரும். சரி, சப்போஸ் இந்த வசனம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குன்னா, இப்போ ஒருவேளை இந்த மாதிரி காரியங்கள் என் ஜீவியத்தில் இருக்கு போல இருக்கு, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை சரிப்படுத்திக்கோ. உடனே அது கீழே முழுசா படிச்சுட்டு வா. எப்படி அவங்களுக்கு சரியாச்சா இல்லையா அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது அதுல இருந்து நீ வெளியே வந்துடலாம், உன்னை நீ காப்பாற்றப்படுவ. ஆகவே சரியான விதத்துல கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடந்தால் எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் வர பண்ணேன். அப்படி வந்தாலும் நான் உனக்கு பரிகாரி. உனக்கு ஏன் நான் வியாதியை தரேன், உன்னை காப்பாத்துறதுக்காக, உன்னை தப்பி வைக்கிறதுக்காக. தன் பிள்ளைகளை தகப்பன் சிட்சிக்கிறார். எதுக்காக? நேசிக்கிறதுக்காக சிட்சிக்கிறார். உன்னை நேசிக்காம விட்டுட்டா நீ வேசியின் பிள்ளையா போயிடுவ. உன்னை நேசித்து சிச்சிக்கிறதுனால நீ பரலோகத்தில் அவருடைய பிள்ளையா இருப்ப. கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடும். இன்னும் சில காரியங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லித்தரேன். ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் பேசிட்டே இருந்தோம்னா மூளை குழம்பிடும். நீங்க கேட்கறதான காரியங்களை மட்டும் கேட்டீங்கன்னா அதில் நீங்க உறுதியா கடைசி வரைக்கும் நிற்பீங்க. பிரியமானவர்களே, இன்றி கேட்கப்பட்டதான 2 காரியம் உங்கள் வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாது. ஒன்று கடன் பிரச்சனை, இன்னொன்று வியாதிக்காக. இது 2மே அன்றாட மனுஷனுடைய வாழ்க்கையில சந்திக்கிறதான காரியங்கள். அன்றாட மனுஷனுடைய வாழ்க்கையில சந்திக்கிற காரியம் தான் நான் சொல்றேன். இது இன்னும் புதுசு கிடையாது, நமக்கு புதுசு கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷங்களும் அனுபவிச்சுட்டு வர காரியம். உனக்கு கடன் பிரச்சனை இருக்கா, நீ ஆண்டவரை பத்தி சொல்றத தாமதிக்காத. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வெறும் பாத்திரத்தை தேடு. வெறும் பாத்திரம் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து தேடி உன் பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் அவங்களுக்கு ஊத்து. உனக்குள்ள இருக்கிற தெய்வீக அன்பு அவங்ககிட்ட சொல்லு. அந்த பாத்திரத்துல வார்க்கப்படும் போது உன் பாத்திரத்துல புதுசா வந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்ப அந்த பாத்திரத்துல இருந்து எண்ணெய் ஊத்தப்படும் போது அந்த எண்ணெய் இருக்கிற பாத்திரத்துல இருந்து அடுத்த பாத்திரத்துக்கு போகும்போது புதுசா தான் அந்த எண்ணெய் உருவாகி வந்திருக்கும். அப்போ உனக்கு புதிய காரியங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ பேச நீ படிக்காத காரியத்தெல்லாம் கர்த்தர் உனக்கு ஞாபகம் பண்ணுவார். அது என் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் நான். நீங்க பேச உங்களை புது காரியமா வந்துட்டே இருக்கும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஊத்துல இருந்து புதப்பட்டு வந்துட்டே இருக்கும். நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்களா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். கடன் பிரச்சனையினால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். நம்பிக்கையும் தைரியமா இருக்கும். நமக்கு நம்பிக்கையும் தைரியமா இருக்கும். அதுக்கப்புறமா வியாதி வர நேரத்துல நீங்க யோசிங்க, நம்மளுக்கு எதனால வியாதி? இப்போ இருக்கிற இயற்கையினால சில வியாதி வரும், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால சில நேரத்துல வியாதி வந்துடும். ஆனா பிசாசும் வியாதி கொண்டு வரும், கர்த்தரும் நம்மளை சிட்சிப்பார். இந்த எதனால இந்த வியாதி வந்திருக்கு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது வியாதி கர்த்தரால உனக்கு வந்துச்சுனாக்கா உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆண்டவர் சமூகத்துல தைரியமா நிக்க. பேய் உனக்கு வியாதியை கொண்டு வந்தா பயம் உண்டாகும், திகில் உண்டாகும். அப்ப நீ தேவனிடத்துல போய் அழுது கதறலாம். சாப்பாட்டுனாலேயோ இல்ல இயற்கையினால வந்துச்சுன்னா நீ கடவுள்கிட்ட போய் தேடலாம், மனுஷனுடைய உதவியும் தேடலாம். ஆனா சில காரியங்களை நீ நிதானிச்சு தான் பார்க்கணும். அப்போ தெய்வீகத்துல நில்லு. கர்த்தர் உன்னோடு பேசி இறங்குவார். எப்ப பிறாவுக்கு கர்த்தர் இறங்கினது போல உனக்கு இறங்குவார். எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கர்த்தர் கூட்டி தந்தது போல உனக்கு ஆயுசு நாள் கூட்டி தருவார். ஒரு நாளும் நம்ம மறிக்க மாட்டோம். இந்த பூமியில நாம் மறிச்சாலும் இயேசுக்கு முன்பாக நம் கண்களை திறப்போம். இந்த பூமியில மனுஷன் மறிக்கிறான்னாக்கா ஒரு பாலம் கட்டின மாதிரி இக்கரையில இருந்து அந்த பாலத்துல ஏறி அக்கறைக்கு போயிட்டு அவ்வளவுதான். பாலத்தை கடந்து அக்கறைக்கு போயிருக்கோம். சாவு ஒரு முடிவு இல்லை, மரணம் நமக்கு ஒரு முடிவு இல்லை. மரணத்துக்கு பயப்படாத ஒரே கூட்டத்தார் பெந்தகோஸ்து கூட்டத்தார் மட்டும்தான். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சாவுக்கு பயப்படாதவங்க.
அதனால தான் அவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க. எத்தனை பேர் கொல்றாங்க இயேசுவை மறுதலின்னு. அவங்க மறுதலிச்சுட்டு போறாங்களா? மரணத்துக்கு பயப்படாத கூட்டத்தார் ஒரே கிறிஸ்தவ கூட்டத்தார் மட்டும்தான். மற்ற பேர் அத்தனை பேரும் மரணத்துக்கு பயப்படுவாங்க. நாம் இனி மரணத்துக்கும் பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அவர் உயிர் தெழுந்தார், நான் உயிர் தெழுவேன். அந்த நம்பிக்கையோடு கண்களை மூடுங்க. கர்த்தாவே, இந்த 2 அனுபவத்திலும் நான் காக்கப்படணும். என் ஜீவித்திலும் எவ்வளவோ கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீக்கப்பட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. என் வாயில உம்முடைய வார்த்தைகளை போடும், நான் மற்றவர்களுக்கு அதை போய் சொல்லட்டும் ஆண்டவரே. அது நிமித்தம் என் பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. வியாதியும் பலவீனமும் வருகிறது, அதை நான் அறிந்து கொண்டு உமக்காக தைரியமாய் நிற்க எனக்கு கிருபை தாரும். அந்த நேரத்தில் நான் குறுக்கு வழிகளை தேடவே கூடாது சுவாமி. என்னை காத்துக்கொள்ளும், என்னை உம்முடைய கரத்தில் தருகிறோம், என்னை காத்துக்கொள்ளும். எனக்கு புதிய கிருபை தாரும், ஒரு புதிய